நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கான ஊதியமும் எங்களுக்கான பணிக்கொடை பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பல மனுக்களை அரசிடம் கொடுத்தும் அரசு எங்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் அளிப்பதில்லை. ஆனால் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றக்கூடிய நாங்கள் தான் இன்று கல்லூரியில் உயர்கல்வித்துறையில் சிறந்து விளங்குகிறது என்று தமிழக அரசு மார்த்தட்டிக் கொள்வதற்கு காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் 8000 பேர் மட்டும்தான். ஆனால் எங்களுக்கு சொற்ப ஊதியமான 25,000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இதை யுஜிசி நிர்ணயித்த 57,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டும் எங்களுக்கு வழங்கவில்லை. தொடர்ந்து எங்களை வஞ்சித்து வருகிறது இந்த தமிழக அரசு. தேர்தல் வாக்குறுதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி கூட எங்களுக்கு நிறைவேற்றவில்லை. நாங்கள் பெறக்கூடிய சொற்ப ஊதியத்தில் எங்கள் குடும்பத்தை நடத்தக்கூட முடியாமல் நாங்கள் மிகுந்த சிரமப்பட்டு வாழ்ந்து வருகின்றோம். இது மட்டுமில்லாமல் நாங்கள் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் நிறைய பணிகளை வகுப்பெடுப்பது தவிர மீதி அனைத்து பணிகளையும் கௌரவ விரிவுரையாளராகிய நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு இந்த அரசானது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போல் எங்களுக்கான யுஜிசி வகுத்த ஊதியத்தையும் 12 மாதமும் வழங்க வேண்டும் என்று இது வழங்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம். தயவு கூர்ந்து எங்களை வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டு நாங்கள் உண்ணாநிலை போராட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் மீது செவிசாய்க்க வேண்டும், எங்களை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் என்று கூறி நாங்கள் தொடர்ந்து இதை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நிகழ்த்துவோம் என்பதை இங்கே நான் கூறிக்கொள்கிறேன்.